So today we are going to discuss about Sale of Goods Act. Okay. So அந்த Sale of Goods Act அப்படின்றது என்ன பர்பஸ்க்காக வந்துச்சு? ஏதாவது ஒரு goods சேல்ஸ் பண்ணும்போது ஓகேவா? ஸோ அந்த சிச்சுவேஷனில் மட்டும்தான் இந்த ஆக்ட் அப்படின்றது அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால அது பேரே என்ன வச்சுருக்காங்க? சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஓகே, என்னப்பா? ரெகுலராக புக் எடுத்துகிட்டு வரதில்ல, நோட் எடுத்துகிட்டு வரதில்ல. அதுதான் சொல்கிறேன், போன கிளாஸில் சார் நீங்கள் மறந்தாச்சு, இந்த கிளாஸில் இவர் மறந்தாச்சு. சரி, ஓகே ஓகே, நோ இஷ்யூஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? பேசி முடிச்சிட்டிங்களா? So and there should be a transfer of title in the goods. So ownership அப்படின்றது transfer ஆயிருக்கணும். If ownership didn't transfer, this act will not be applicable there. Okay வா? நோட் பண்ணியாச்சா? And additionally, such transfer should accompanied by definite price and given period of time. ஸோ இப்போ நான் சேல்ஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ப்ரைஸுக்கு நான் அந்த குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருப்போம். அண்ட் என்ன டேட் அப்படின்றதும் நம்ம அங்கே ஃபில் பண்ணியிருப்போம், சொல்லியிருப்போம் ஆப்போசிட் பர்சன் கிட்ட. ஸோ இந்த எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ there should be a price and definite time period for the sale and transfer of title should be there. And before this act, it is a part of Indian Contract Act. Okay வா? ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் இருந்த ஒரு பார்ட்டை தான் என்ன பண்ணியிருக்காங்க, தனி ஒரு ஆக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு they established this part. Okay, and it came into existence on 1st July 1930 and it is applicable to the whole of India. Next one, essential conditions of sale and agreement to sale. So first we need to understand what is sale and what is agreement to sale. So sale அப்படின்றது என்ன? ஜென்ரல் நம்ம டெஃபினிஷனில் சொல்லும்போது selling products to another person, correct? And after that transferring of goods from one person to another person immediately, correct? In agreement to sale, immediate goods அப்படின்றது transfer ஆகாது. It will transfer in a future date. For example, 1/7/2025 அன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 27/2025 உங்களோட கூட்ஸை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஃபியூச்சர் டேட்டில் சேலுக்கான ஒரு அக்ரிமெண்ட் நம்ம போடுறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அக்ரிமெண்ட் டு சேல். ஓகே, அண்ட் டைப் ஆஃப் கான்ட்ராக்ட், இட் இஸ் எக்ஸிக்யூட்டட், ஆல்ரெடி இட் இஸ் கம்ப்ளீட்டட். An agreement, it is a executory, future nature. And next one, right. So sale வந்து right and rem அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஒரு வேர்ல்டில் இருக்கக்கூடிய பர்சன் எந்த ஒரு பர்சனுக்கு வேணாலும் சேல்ஸ் அப்படின்றத பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஓகே, அண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்றது ரைட் இன் பர்சன், ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு எகெயின்ஸ்டாக தான் நம்ம அக்ரிமெண்ட் அப்படின்றது ட்ரா பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், டைப் ஆஃப் குட்ஸ், ஸ்பெசிஃபிக் அண்ட் எக்ஸிஸ்டிங். ஸோ அது என்னன்றதை மட்டும் நோட் பண்ணி வைங்க, நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் லேட்டர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், அக்ரிமெண்ட்டில் ஃபியூச்சர் குட்ஸ் அண்ட் கண்டென்ஜென்ட் குட்ஸ் வில் பி அப்ளிகபிள் தேர். And next one, if there is any breach of contract. What is meant by breach? Unable to fulfill the conditions of a contract. Okay, so if in case buyerனால அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியல, so in this case seller is suffering. Seller can obtain a damage and price from the buyer. Okay, and if in case an agreement to sale, செல்லர் என்ன பண்ணலாம், டேமேஜஸ் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும்,
பிகாஸ் அந்த இடத்துல கூட்ஸ் என்ன ஆகலை, ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ ப்ரைஸ்ன்றதை நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், பையர் பிகேம் இன்சால்வெண்ட். சேல்ஸில் நமக்கு ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாங்க, பேமெண்ட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க and it's already done. So I have to handle the goods to the buyer. If in case agreement to sale, delivery of goods is not necessary. Correctங்களா? Because the full payment is not made. Okay. And next one, tax. Sales எப்போ பண்ணுறாங்களோ அந்த கேஸில் தான் tax அப்படின்றது will be applicable. And in agreement to sale, there is no exact point of transferring of a goods from one person to another person. So GST will not be applicable there. So now, what is the difference between sale and agreement to sale? Simple, ஒரே பாயிண்ட்ல சொல்லணும்னா presentல நடக்கிறது and agreement to sale ன்றது future date. அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சிச்சா சேல் அண்ட் agreement to sale? ஸோ இது ரிலேட்டடாக என்னென்ன வந்தாலும் இந்த எசென்ஷியல் கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், சாப்டர் 2 ஆஃப் த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் இஸ் டீலிங் வித் த ஃபார்மேஷன் ஆஃப் அ கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்டை நான் க்ரியேட் பண்ணும்போது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சாப்டர் 2ல் சொல்லியிருக்காங்க. என்ன சர்ஜரி ஏதோ தேடிட்டே இருக்கீங்க போல் இல்லையா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், செக்ஷன் 4, சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேல். அண்ட் இதை ஆல்ரெடி பார்த்த அதே பாயிண்ட்டு தான். கரெக்டாக? அண்ட் அந்த இடத்துல ப்ராப்பர் ப்ரைஸ் அப்படின்றது இருக்கணும். அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஷுட் பி தேர் ஃபார் அ ப்ரைஸ். ஸோ இதை ஆல்ரெடி பார்த்தா அதே பாயிண்ட்டு தான் அகெயின் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம போடக்கூடிய கான்ட்ராக்ட் அப்படின்றது இட் கேன் பி அப்சல்யூட் ஆர் எல்ஸ் கண்டிஷனல். ஸோ ஃபர்ஸ்ட், அப்சல்யூட் அப்படின்றது இட் இஸ் அ அன்கண்டிஷனல். ஸோ எனக்கு இதை தான் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இம்போஸ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு பை அ நியூ ஹவுஸ். ஆல்ரெடி கட்டின ஒரு வீட்டை நான் வாங்க போகிறேன். அண்ட் அந்த செல்லர் என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, யூ ஷுட் நாட் ஆக்குபை த கிச்சன் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது, தே ஆர் லெவிங் அ பர்டிகுலர் கண்டிஷன் ஆர் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னா தட் இஸ் கண்டிஷனல். அண்ட் இந்த கண்டிஷனை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன்னா தான் எனக்கு அந்த ஓனர்ஷிப் அப்படின்றது கிடைக்கும். அண்ட் எந்த கண்டிஷனுமே இல்லை அப்படின்னா தட் இஸ் அப்சல்யூட். ஓகேவா? ஸோ ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்றது எப்படி இருக்கலாம், இட் கேன் பி அப்சல்யூட் ஆர் எல்ஸ் கண்டிஷனல். ஸோ இது ரெண்டில் எதாவது வேணாலும் இருக்கலாம். அண்ட் goods should be transferred from seller to the buyer. அண்ட் அந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்றது இருக்கணும். அண்ட் ஃபியூச்சர் டேட்டில் நம்ம கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணுறோம், அக்ரிமெண்ட் டு சேல் இன்வால்வ் ஆகுது அப்படின்னாலும் அதுவும் எதுக்குள்ளே தான் இன்வால்வ் ஆகும், கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்குள்ளே தான் இட் வில் கவர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா? இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன், பையர். The person who buys or agrees to buy, or is the person who consumes that particular goods. அவங்கள நம்ம buyer அப்படின்னு சொல்லலாம். அண்ட் என்ன ஒரு பர்சன் கூட்ஸை சப்ளை பண்ணுறாங்க ஆர் சேல் பண்ணுறதுக்கு அக்ரி பண்ணிக்கிறாங்களோ அவங்கள செல்லர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தேர்ட் ஒன், டெலிவரி. ஸோ கூட்ஸை வந்துட்டு ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு வி வில் ட்ரான்ஸ்ஃபர், ரைட்? ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபரை தான் டெலிவரி அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கூட்ஸ். ஸோ இந்த கூட்ஸ் அப்படின்ற டெஃபினேஷனுக்குள்ளே என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், எவ்ரி கைண்ட் ஆஃப் அ மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ வாட் இஸ் மென் பை மூவபிள் ப்ராப்பர்ட்டிப்பா? எக்ஸாம்பிள், மீனிங்? ஓகே, அண்ட் லேண்டு கூட அட்டாச் ஆகிருக்காது. I can easily move from one place to another place. Okay, so இதில் எல்லா மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸும் கவர் ஆகும். அண்ட் அதர் தேன் ஆக்ஷனபிள் கிளைம் அண்ட் மணின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணி இஸ் ஆல்சோ அ மூவபிள் ப்ராப்பர்ட்டி, பட் மணி வில் நாட் கவர் அண்டர் த கூட்ஸ். அண்ட் செகண்ட் பாயிண்ட், ஆக்ஷனபிள் கிளைம். ஸோ ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்கும் அண்ட் பேஸ்ட் அப்பான் தட் பர்டிகுலர் ஈவெண்ட் ஐ கேன் கிளைம் சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கோர்ட்டில் நான் கேஸ் போட்டிருக்கேன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம்,
claim அப்படின்றத நான் எடுத்துக்கலாம். ஓகேவா? And stock, shares, growing crop, grass and things attached to the land. So இதெல்லாமே எதில் கவர் ஆகும்? goods அப்படின்றதுக்குள்ள கவர் ஆகும். ஓகே, and actionable claim கான definition ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. Am I right? And next one, document of title. So இந்த document of title அப்படிங்கிறது you are the owner அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு represent பண்ணக்கூடிய document. So the ordinary அவங்களோட business purposeக்காக பண்ணுறது, and it is also considered as proof of possession. And இதில் என்னென்ன include ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில example சொல்லியிருக்காங்க. bill of lading, warrant, warehouse keeper certificate, railway receipts and etc. Next one, future goods. So in the future goods அப்படின்றது while making a contract it is not there. After the contract only I will prepare this type of goods. Okay, and price அப்படின்றது நான் என்ன கன்சிடரேஷன் என்ன காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். that is will be considered as price. And next one, property. So இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்றத ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, ரைட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் குட்ஸ். ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் மேலே எனக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆர் எல்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஸ்பெசிஃபிக் குட்ஸ். ஸ்பெசிஃபிக் குட்ஸ் அப்படின்னா while making a contract I know what I am going to buy அப்படின்றது. சரிங்களா? So identified and agreed upon at the time of contract of sale is made. So sales பண்ணும்போதே நான் இந்த வாட்டர் பாட்டில் தான் நான் வாங்க போகிறேன் அண்ட் அதோட அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நான் ஓகே சொல்லி வாங்குறேன் அப்படின்னா that is called specific goods. And we know what is contract of sale. Transfer of a property from one person to another person. Next one, we also know that what is agreement to sale. Sale on future date. Okay. And sometimes வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸை இம்போஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆனால் தான் நம்மளுக்கு அது கம்ப்ளீட் ஆகும் if it is specified அப்படின்னா. நெக்ஸ்ட் ஒன், டைப் ஆஃப் கூட்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் கூட்ஸில் வந்துட்டு we are having a 3 types. First one, existing goods. ஸோ existing goods அப்படின்றது ஆல்ரெடி என்கிட்ட இருக்கக்கூடிய goods. Owned and possessed by the seller at the time of making a contract of sale. நான் அந்த கான்ட்ராக்ட் மேக் பண்ணும்போதே அந்த கூட்ஸ் வந்துட்டு என்கிட்ட இருக்கு அப்படின்னா that is called existing goods. And இந்த கூட்ஸை வந்துட்டு 3 types of பிரிச்சிருக்காங்க. First one, specific goods. What is meant by specific goods? இந்த ப்ராடக்ட்டை தான் வாங்குறேன் அப்படின்னு தெரிஞ்சு நான் ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு எல்லாமே ஓகே சொல்லி நான் வாங்குறேன் அப்படின்னா that is called specific goods. And what is meant by ascertained goods? Identified after the contract of sale. ஸோ கான்ட்ராக்ட் போடும்போது அந்த பொருள் என்கிட்ட இருக்காது, பட் இதுதான் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு ஒரு அசம்ஷன் தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அண்ட் while மேக்கிங் கான்ட்ராக்ட் இந்த கூட்ஸ் தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல, and that is called unascertained goods. And next type, future goods. So in the future goods அப்படின்றது seller will manufacture or buy the goods after the contract of sale. And contingent good அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கிறது. லைக் contingent contract பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? What is that? It may or may not happen. அதே மாதிரி தான் இந்த contingent goods, so it will depends upon the particular circumstances. Next one, section 5, formation of the contract of sale. சரி, ஒரு contract of sale நான் கிரியேட் பண்ணணும்னா நான் என்ன ப்ரொசீஜர் நான் ஃபாலோ பண்ணணும்? ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், there should be a buyer and seller and particular product should be there and consideration. இது மூணும் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஓகே, and the contract may provide an immediate delivery of the goods. ஸோ பேமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இமீடியட் டெலிவரி அப்படின்றத பண்ணிடுவோம். இன் சர்டைன் கேசஸில்
we will pay the amount in the installment basis. Like வீட்டுக்கு தேவையான household furnitures எல்லாமே வாங்குறோம் and the gas stoves வாங்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், we will buy it in a EMI and monthly we have to pay a certain amount. So இந்த மாதிரியும் இருக்கலாம். And it can be written or else oral. oralaவும் இருக்கலாம் or else written ஆவும் இருக்கலாம். And partially written and partially word இந்த மாதிரியும் இருக்கலாம். And it can be a implied form also. So what is meant by implied? Implied na direct indirect expressed அப்படினா தான் I'll give a detailed information to another person, but if in case of a implied I will not disclose all information, it is disclosed indirect way. Okay va மறந்துடக்கூடாது சர்ஜரி. ஸோ எப்படி இருக்கலாம் ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படின்றது, ஒரு 4 கண்டிஷன் சொன்னேன்ல, buyer and seller, and after that contract and price, transfer of ownership, and it can be include implied also, and the agreement can be in a written format or else oral, and partially written and partially oral also accepted. Okay va? And ஆமாம் மோஸ்ட்லி இப்போ ஏதாவது ரைட்டிங் ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்களும் நானும் ஏதாவது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசிகிட்ருக்கோம் ரிலேட்டட் டு த பிஸ்னஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து ரைட்டிங்கில் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணலாம், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வி கேன் யூஸ் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, ஃபர்தராக ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது என்ன பண்ணலாம், நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு அவங்கள கை காமிச்சிட்டு போயிடலாம். ஆம் ஐ ரைட்? இஃப் இன் கேஸ் நான் ஓரலாக சொல்கிறேன், அந்த இடத்துல ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்குமா? தேர் இஸ் நோ ப்ரூஃப், தென் ஐ கான்ட் சூ. ஓகே. அண்ட் ஆஃப்டர் தட் கூட்ஸில் எனக்கு ஸ்பெசிஃபிக் கூட்ஸும் இன்க்ளூட் ஆகும். வாட் இஸ் மீன் பை ஸ்பெசிஃபிக் கூட்ஸ்? ஐடென்டிஃபைடு அண்ட் அக்ரீட் அட் த டைம் ஆஃப் மேக்கிங் அ கான்ட்ராக்ட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், தேர் ஷுட் பி அ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில். ஸோ அந்த ஓனர்ஷிப் அப்படின்றது ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான் எகெயின் இங்கே கொடுத்துருக்காங்க. பையர் அண்ட் செல்லர் இருக்கணும், கூட்ஸை வந்து சேல் பண்ணியிருக்கணும், ப்ரைஸ் இருக்கணும், அண்ட் என்ன குவான்டிட்டி அவங்க சேல் பண்ணியிருக்காங்க, இதெல்லாமே இருந்தது அப்படின்னா தான் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் வில் பி கன்சிடர் ஆஸ் அ வேலிட் ஒன். இஃப் இட் இஸ் நாட் தட், அது வேலிட் கிடையாது. ஓகேவா? And void. Next one, essential conditions of a contract of sale. So again already பார்த்து சேம் அதே பாயிண்ட்ஸ் தானே ரிப்பீட் ஆயிருக்கு. ஏதாவது புதுசாக இருக்கான்னு பாருங்கள். 2 பார்ட்டிஸ் இருக்கணும் and ஒரு கூட்ஸ் இருக்கணும், and there should be a transfer of ownership and specific subject matter. என்ன கூட்ஸை வந்துட்டு நான் சேல் பண்ண போகிறேன் அப்படின்றது இருக்கணும், and consideration. இந்த டெஃபினேஷன் ஆஃப் கூட்ஸை வேணால் இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிடுங்க, பிகாஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ ரிமூவ் திஸ். பையர் அண்ட் செல்லர் இருக்கணும், அண்ட் என்ன டைப் ஆஃப் கூட்ஸ் அப்படின்றத டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும், அண்ட் இட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பர்சன் டு another person, அண்ட் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது இருந்திருக்கணும், அண்ட் ஸ்பெசிஃபிக் கூட்ஸ், அண்ட் ஆஃப்டர் தட் கன்சிடரேஷன். ஸோ டோட்டலி 5 points. டெஃபினேஷனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ண சொன்னேன்ல. நெக்ஸ்ட் ஒன், சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேல். ஆல்ரெடி பார்த்தா அதே இதை பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. கரெக்டாக? ஏதாவது புதுசாக இருக்கா பாருங்க. It specifically state that where the transfer of property in the goods is to take place on the future time or subject to some condition, it will be treated as agreement to sale. ஒரு future dateல என்னோட goods வந்து ஒரு person கிட்ட இருந்து இன்னொரு personக்கு transfer ஆகுது அப்படின்னா that will be considered as agreement to sale. And next one, delivery of the goods for a price. So ஒரு goods
நான் டெலிவரி பண்ணும்போது பேமெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக தான் நான் டெலிவரி அப்படின்றத பண்ணுவேன். இஃப் தே டிடன்ட் பேனா ஐ வில் ஆல்சோ நாட் சென்ட் தி குட்ஸ் டு அ பர்டிகுலர் பர்சன். ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் அட்வான்ஸ் வாங்கியிருப்போம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ அப்படின்ற ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு ஸ்டோரில் போயிட்டு இஸ் ஆர்டரிங் ஒன் ஃபர்னிச்சர் அண்ட் பிஃபோர் டெலிவரி அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அட்வான்ஸ் பேமெண்ட் அப்படின்றத பண்ணியிருக்கணும். அண்ட் பேலன்ஸ் எப்போ பண்ணுவாங்க, ஆஃப்டர் டெலிவரி. ஸோ இப்போ ஏதோ ஒரு பார்ட்டில் நான் கன்சிடரேஷன் அப்படின்றத நான் ரிசீவ் பண்ணியிருக்கணும். அண்ட் இது ரெண்டுமே டெலிவரி அண்ட் கன்சிடரேஷன் பேமெண்ட் பண்ணுறது, இது ரெண்டுமே எனக்கு சைமல்டேனியஸாக நடக்கும். ஓகே. அண்ட் இந்த கான்ட்ராக்ட் கேன் பி ரிட்டன் or else word or else it can be implied. வேர்டுனா என்ன, ஓரல்னா என்ன? அப்போ ரிட்டன்னா ரிட்டன், ஓரல் அண்ட் இம்ப்ளைட் ஃபார்மேட். இந்த 3 ஃபார்மேட்டில் எதில் வேணாலும் என்னோட கான்ட்ராக்ட் அப்படின்றது இருக்கலாம். அண்ட் கூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கூட்ஸ் or else future goods also covered under this. And after that, if in case நான் வந்துட்டு ஒரு 15 மேங்கோஸை வந்து ஒரு பர்சனுக்கு சென்ட் பண்ணுறேன், அந்த பர்சனை பீன் வச்சுக்கலாமா? ஓகே. அண்ட் பிஃபோர் சென்டிங் அண்ட் அதை அவங்க ரிசீவ் பண்ணும்போதும் அந்த கூட்ஸ் எப்படி இருக்கணும், நான் எப்படி சென்ட் பண்ணணும், மரத்துலேருந்து பறித்து நான் அப்படியே அனுப்பிச்சிட்டேன். இஃப் இன்கேஸ் அது கெட்டு போயிருந்துச்சு, அழுகி போயிருந்துச்சு, சாப்பிட முடியல அப்படின்னா அந்த இடத்துல கான்ட்ராக்ட் அப்படின்றது ஃபுல்ஃபில் ஆகாது. காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஆர் எல்ஸ் நான் கேட்ட குவான்டிட்டியில் இந்த கூட்ஸ் இல்லை, ஸோ எனக்கு வேறு கூட்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பையர் கேட்கலாம். என்னப்பா? எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். சரி, இப்போ பானிபூரி சாப்பிட போகிறீங்கன்னு வச்சுக்கலாமா? பானிபூரினா எப்படி இருக்கணும், பெருசு பெருசாக ரவுண்டாக இருக்கணும், கரெக்டாக? அண்ட் அதுவே அது ஸ்மாஷ் ஆகி இருக்குது அப்படின்னா, பொடி பொடியாக இருந்துச்சுன்னா will you accept that? வேறு கொடுங்கன்னு கேட்பீங்க இல்லையா? சேம் அதே தான். ஓகேவா? புரியல. பாடு. ஓகே, நான் அது எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், அதை வச்சு ஒரு காமெடி பண்ணுறீங்க பசங்களா நீங்கள். அடுத்த பாயிண்ட் போகலாமா? goods perishing before making a contract. ஸோ goods வந்துட்டு இந்த நான் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு, பெரிஷபிள் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்லலாம், ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது. அண்ட் நான் கொடுக்கும்போது என்ன பண்ணணும், குட் குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய கூட்ஸை தான் நான் ப்ரொவைட் பண்ணணும். ஓகே. அண்ட் கூட்ஸ் பெரிஷிங் பிஃபோர் சேல் பட் ஆஃப்டர் அக்ரிமெண்ட் டு சேல். ஸோ அது ஃபுல்லாக வந்துட்டு டேமேஜ் ஆயிருக்கா ஆர் பார்ஷியல் டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணலாம், சேல்ஸ் அப்படின்றத பண்ணலாம். அந்த கூட்ஸை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு we can sell it to another person. Next one, sale of existing and future goods. So existing goods means already the seller has that, and future goods yet to manufacture. Okay. Or is yet to acquire. ஸோ அந்த மாதிரி இருக்க 2 டைப் ஆஃப் கூட்ஸுமே எதில் கவர் ஆகும், சேல்ஸ்குள்ளே கவர் ஆகும். ஸோ இதில் ஏதாவது ஒரு டைப்பில் இருக்கணும். அண்ட் சேல் கேன் டிபெண்ட் ஆன் அ கண்டிஜென்ட் ஈவெண்ட். ஸோ அந்த கண்டிஜென்ட் ஈவெண்ட் நடந்தால் தான் இந்த கூட்ஸ் வரும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு அதுவும் கவர் ஆகுமா ஆகாதா? அந்த கண்டிஷன் எப்போ மீட் அவுட் ஆகுதோ அந்த டைமில் தான் எனக்கு சேல்ஸ் அப்படின்றது ஃபுல்ஃபில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஃபாரஸ்ட் சைடில் எல்லாமே மஷ்ரூம்ஸ் வரும் இல்லையா, அது எப்போ வரும், ரெய்னி சீசனில் வரும். அப்போ ரெயின் வந்தால் தான் எனக்கு அந்த மஷ்ரூம் கிடைக்கும், கரெக்டாக? ஸோ அப்போ இது என்ன, ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் நடந்தால் தான் எனக்கு அந்த கூட்ஸ் வருது. ஸோ இதை கண்டிஜென்ட் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஃபியூச்சர் டேட்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்றத போட்டுக்கலாம். ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் ஏதோ எகெயின் அண்ட் எகெயின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, கரெக்டாக? ரொம்ப வளவலன்னு பார்க்குற மாதிரி இருக்கா? ஆமாம். என்னப்பா, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இந்த ஒரு 2 pages மட்டும்தான் அப்படி இருக்கும். ஓகே.
சாப்டர் டோட்டலாக 25 பேஜஸ், உங்கள் புக்கில் அதை விட அதிகமாக இருக்கும். ஓகேவா? சரி, goods perishing before the contract. goods என்ன ஆயிடுச்சு, நான் கான்ட்ராக்ட் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே it becomes a perishable and without the seller knowledge. செல்லருக்கு அதை பற்றின எந்த நாலேஜும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல என்னால் ஃபர்தராக கான்ட்ராக்ட் மேக் பண்ண முடியுமா? அதே பழைய கூட்ஸை வச்சுட்டு முடியாது. and the seller has to produce a new goods. so in this case contract will become a void one. there is no legal existence of the contract. okay, next, perished after the agreement. so after agreement எனக்கு அது பெரிஷபிளாக ஆயிடுச்சு and இது வந்துட்டு either பையரோட ஃபால்ட்டாக இருக்கலாம் or செல்லரோட ஃபால்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த கேஸ்லையும் என்னோட கான்ட்ராக்ட் என்ன ஆகிடும், it will become void automatically. next one, price determination. ஸோ சேல்ஸில் ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படின்றத அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய பார்ட்டிஸ் டிட்டர்மைன் பண்ணியிருக்கணும். எய்தர் அந்த கான்ட்ராக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு இருக்கலாம், ஆர்எல்ஸ் கான்ட்ராக்டில் சொல்லலை, இந்த மெத்தட் படி நம்ம வேல்யூவேஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு அவங்க ஏதாவது ஒரு மெத்தட் அக்ரி பண்ணியிருக்காங்க, ஆர்எல்ஸ் பாஸ்ட்டில் அவங்க ஏதாவது டீலிங் பண்ணியிருக்காங்க அண்ட் இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் வந்துட்டு இவ்வளோ ப்ரைஸ் மட்டும் கொடுத்தா போதும், இந்த மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தை போயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். and if no price is set, the buyer must pay a reasonable price. ஸோ இப்போ மேலே பார்த்து எனக்கு எந்த 3 க்ரைட்டீரியாஸ்லையும் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ பையர் என்ன பண்ணணும், ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் என்ன, அதோட மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதை பார்த்துட்டு they have to give to the seller. next one, agreement to sell at a valuation. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோன்னா, இப்போ நான் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கேன், ஸோ இந்த கேஸில் என்னோட கம்பெனியோட அசர்ட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டியை நம்ம வச்சுருப்போம், வேல்யூவேஷர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க வந்து பார்த்து தான் எக்ஸாமைன் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு he will determine. if in case அவங்கள வந்துட்டு யாரும் அந்த ஒர்க் பண்ண விடலை அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் என்ன ஆகிடும், it will become a void. அண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். if the buyer has already received and accepted the goods, they must pay a reasonable price. ஆல்ரெடி அந்த கூட்ஸை நான் ரிசீவ் பண்ணிட்டேன், அக்செப்ட் பண்ணிட்டேன்னா நான் பே பண்ணி தான் ஆகணும். and if the valuation fails due to fault of the seller or buyer, ஸோ அந்த இடத்துல யாராவது ஒருத்தரோட ஃபால்ட்னால வேல்யூவேஷன் பண்ண முடியலனாலும் மேலே பார்த்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன், டைம் ஆஃப் பேமெண்ட். ஸோ இந்த டைம் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றது it is not essential unless it is clearly stated in the contract. for example, while making a contract and opposite person கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 15/7/25 அன்னைக்கு நீ பேமெண்ட் பண்ணணும், then only I can able to proceed அப்படின்ற ஒரு கண்டிஷனை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஆப்போசிட் பர்சன் என்ன பண்ணணும், 15/7 அன்னைக்கு பே பண்ணணும், கரெக்டுங்களா? இஃப் இன் கேஸ் நான் கான்ட்ராக்டில் சொல்லலை அப்படின்னா என்ன டைம் அப்படின்ற கான்செப்ட் இஸ் நாட் அன் எசென்ஷியல் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப். ஸோ ஒரு கூட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு என்ன ஆகும், ஓனர்ஷிப் அப்படின்றது மாறும், கரெக்டுங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. and இது ரிலேட்டடான ப்ரொவிஷன் 18 to 26. அண்டர்லைன் திஸ் ஒரு தனியாக நோட்டாக எழுதிக்கிட்டாலும் ஓகே. அண்ட் எந்த பாயிண்டில் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரூல்ஸ் ரிகார்டிங் அ பாசிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா? ஸோ இந்த கேஸில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நான் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், கூட்ஸ் மஸ்ட் பி அசர்டைன்டு. ஸோ எந்த கூட்ஸ் அப்படின்றத அவங்க ஒன்ஸ் ஆவது பார்த்து எக்ஸாமைன் பண்ணியிருக்கணும். அண்ட் அன்அசர்டைன் கூட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது இந்த கான்ட்ராக்டுக்குள்ளே இன்வால்வ் ஆகாது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இன்டென்ஷன் ஆஃப் த பார்ட்டிஸ் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் கூட்ஸ். ஸோ இப்போ ஒரு கூட்ஸை நான் இன்னொரு பர்சனுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இட் ஷுட் பி ரெடி ஃபார் த யூஸ், டெலிவரபிள் ஸ்டேட்டில் இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் இந்த கேஸில் என்ன ப்ராமிஸ் அப்படின்றத பண்ணியிருக்கணும், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் டெலிவரி ஸ்டேட்டஸ் அண்ட் பேமெண்ட் இது ரெண்டும் என்ன கிடையாது, இம்பார்ட்டன்ட் கிடையாது. எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸ் செலக்டட் சம் பார்ட்டி வேர்ஸ்
in a retail showroom and he agreed to take the delivery next day and agreed to pay next week. The party was or destroyed by fire that took place on the same day. The property in goods has passed on the buyer and he is liable to pay for it. So இங்க என்ன ஆகுது, ஒரு ரீட்டைல் ஷோரூமில் ஒரு பர்சன் போயிட்டு ட்ரெஸ் பார்த்து எடுத்து வைக்கிறாங்க அண்ட் இதை வந்து நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன் அண்ட் பேமெண்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இஃப் இன் கேஸ் அந்த கூட்ஸ் வந்துட்டு என்ன ஆகுது, டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு ஃபயரில். அண்ட் இன் திஸ் கேஸ் ஹூ இஸ் liable to pay? The buyer has to pay. ஓகேவா? And next one, specific goods to be put into a deliverable state. ஸோ ஒரு சில ஒரு சர்டைன் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அண்ட் அதுபடி நான் ஆல்டர் பண்ணிட்டு தான் நான் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேஜ்லையும் நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். There was a contract of sale of timber from oak trees. The buyer marked out the selected part of the tree. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த ஓக் ட்ரீலேருந்து எனக்கு இந்த பார்ட்டு மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அந்த பார்ட்டை மட்டும்தான் நான் என்ன பண்ணணும், கட் பண்ணி ஆப்போசிட் பர்சனுக்கு பாஸ் அவுட் பண்ணணும். ஓகே. And as per the trade practice, the seller was required to remove the rejected portion from the trees, but before he could do so and he was declared bankruptcy. என்னாச்சு, லிசன் பண்றீங்களா? என்ன சொன்ன லாஸ்ட்? ஓகே. ஓகே. அண்ட் அதுக்கு முன்னாடி என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா he was declared as a bankruptcy. So he became a insolvent. And it was held that the property in goods has not passed on the buyer, so he can't take any timbers. Take away the timbers and until the seller has served the rejected portion. One second. ஸோ அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ரிஜெக்டட் பார்ட்ஸை தனியாக எடுத்து வச்சுட்டு அவங்க ரெடி பண்ணால் மட்டும்தான் அந்த கூட்ஸ் வந்து டெலிவரபிள் ஸ்டேட்டுக்கு வரும். ஆர்எல்ஸ் அவங்க அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அந்த டெலிவரபிள் ஸ்டேட். அதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் இன் அ டெலிவரபிள் ஸ்டேட் when the seller has to do something that too in order to ascertain a price. ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட ப்ரைஸ் என்னன்னு டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக செல்லர் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஸ்டேஜில் என்னென்ன பண்ணணும், ஸோ வெதர் அந்த கூட்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கா, 200 grams ஆஃப் சுகர் அப்படின்னா அந்த 200 grams கரெக்டாக இருக்கா அப்படின்னு பையர் ஹேஸ் டு செக். அண்ட் அதோட மெஷர்மெண்ட்டு அண்ட் குவாலிட்டி செக் பண்ணுறது அண்ட் இதெல்லாமே யார் தான் பண்ணணும், பையர் பண்ணுவாங்களா செல்லர் பண்ணுவாங்களா? செல்லர் ஹேஸ் டு டூ திஸ் ஆக்டிவிட்டீஸ் டு ascertain a price. And next one, unascertained goods. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது என்ன, ஸ்பெசிஃபிக் கூட்ஸுக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் ரிலேட்டடான என்ன, டெலிவரபிள் ஸ்டேட்டில் இருக்கணும், ரெடி ஃபார் த யூஸாக இருக்கணும். ஆர்எல்ஸ் ஏதாவது கண்டிஷன்ஸ் இம்ப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். அண்ட் செல்லர் ஹேஸ் டு டூ சம்திங், அதோட வெயிட் என்ன, குவாலிட்டி என்ன, குவான்டிட்டி என்ன, இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செல்லர் ஹேஸ் டு செக் டு ascertain a price. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், unascertained goods. ஸோ இந்த அன்அசர்டைன் கூட்ஸில் ரெண்டு பேருமே ஒரு மியூச்சுவல் கன்சர்னில் போய்க்கிறாங்க. கரெக்டாக? ஸோ அந்த கூட்ஸ் என்னன்னு தெரியாது அண்ட் இந்த டைப் வேணும் அப்படின்னு தான் சொன்னால் ஃபிசிக்கலாக நான் எக்ஸாமைன் பண்ணலை. அண்ட் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை யார் ஃபுல்ஃபில் பண்ணணும், செல்லர் ஹேஸ் டு ஃபுல்ஃபில். ஸோ இதில் ஏதாவது லாஸஸ் அக்கர் ஆகுது அப்படின்னா இட் ஷுட் பி பேர் பை த பையர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் பேசிஸ். சம்டைம்ஸ் வந்துட்டு புதுசாக நம்ம கூட்ஸ் அப்போ தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இஃப் யூ லைக் தட் ப்ராடக்ட்னா யூ கெப்ட் ஆர் எல்ஸ் யூ ப்ளீஸ் ரிட்டர்ன் இட் அப்படின்ற கான்செப்டில் தான் நம்ம போவோம். சரிங்களா? அண்ட் இந்த மாதிரி போகும்போது அவங்க கூட்ஸை எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த டேட்டில் என்னோட டிரான்சாக்ஷன் என்ன ஆகிடும், இட் வில் பிகம் அ கம்ப்ளீட்டட் ஒன். அண்ட் பையர் டஸ் நாட் அப்ரூவ். ஸோ பையருக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை பிடிக்கல. ஸோ இந்த கேஸில் செல்லர் என்ன பண்ணிக்கலாம், வித்தவுட் எனி நோட்டீஸ் ஒரு 6 month வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆஃப்டர் 6 month அவங்க என்ன பண்ணணும், வித்தவுட் எனி நோட்டீஸ் அந்த கூட்ஸை ரீப்ரொசஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுதான் இந்த 3 பாயிண்ட்.
Next one, reservation right of disposal. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு சர்டைன் கண்டிஷன்ஸ் நான் சொல்லியாச்சுன்னா அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் சேல் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகாது. அந்த கண்டிஷன்ஸ் எப்போ ஃபுல்ஃபில் ஆகுதோ அண்ட் அந்த சுச்சுவேஷனில் தான் சேல் வில் பிகம்ஸ் டு அன் எண்ட். ஓகே, அண்ட் செல்லர் ரிசர்வ் ஆல் ரைட் அன்டில் த சேல். ஸோ செல்லருக்கு அந்த பர்டிகுலர் கூட்ஸ் ரிலேட்டடான எல்லா ரைட்ஸுமே இருக்குது அன்டில் அவங்க அதை சேல் பண்ணி முடிக்கிற வரைக்கும். அண்ட் இந்த ரிசர்வேஷனில் 2 டைப் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் absolute and second one is conditional. What is absolute and what is conditional? There is no condition, and conditional means there should be some restrictions. Okay. Until and the certain conditions meet out ஆகிற வரைக்கும் என்ன ஆகாது, sale will not completed and ownership will also not transfer to another person. Okay, and section 25 tool என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. Shipped via railway or is other transport with a bill of lading railway receipt stating the delivery is to seller order. ஸோ நான் வந்துட்டு கூட்ஸு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும், பையர் வந்துட்டு பே பண்ணலை அப்படின்னா செல்லர் கேன் ரிட்டைன் த ஓனர்ஷிப். ஓகே, அண்ட் எப்போ அது பையரோட ப்ரிமிசஸை போய் சேருதோ அது வரைக்கும் ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கும், செல்லர்கிட்ட இருக்கும். செல்லர் கேன் ரிட்டைன் தட். And after that seller can send a bill of exchange also. If in case cash கொடுத்துட்டு goods வாங்கிக்கிறாங்கன்னா there is no issue. If I am selling goods on a credit basis and I have to prepare a document, so இந்த மாதிரி A அப்படின்ற ஒரு person 25,000க்கு என்கிட்ட goods வாங்கியிருக்காங்க. So இதை ஸ்டேட் பண்ணி I have to prepare one document that is called bill of exchange. So இதையும் prepare பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் ஃபியூச்சரில் அப்படின்றதுக்காக we will prepare this. And next one, risk of prima facie passes with the property. ஸோ இப்போ ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு கூட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, டியூரிங் த ட்ரான்ஸ்ஃபர் இட் செல்ஃப் அண்ட் அதோட ரிஸ்க்கும் யாருக்கு சேர்ந்துடும், பையருக்கு பாஸ் ஆகிடும். ஸோ அதுதான் இந்த ரிஸ்க் ஆஃப் prima facie passes with the property அப்படின்றது. அண்ட் இதுக்கு முன்னாடி எடுத்தது எல்லாமே ஒன்ஸ் ரீகால் பண்ணுறீங்களா, ஒரு 5 minutes. So where did we start? எங்கே ஸ்டாப் பண்ணோம், ஒரு 10 minutes இருக்குமா, அதுக்குள்ளே மறந்தாச்சு. இப்போ பேசிட்டு வரீங்களா, நான் வெயிட் பண்ணிட்டா போங்க. ஓகே, ஸோ என்ன டிஸ்கஸ் பண்ணோம், ரிஸ்க் ஆஃப் prima facie will passes with the property. ஸோ இப்போ இன்கேஸ் கூட்ஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே என்ன ஆகிடும், நம்மளுக்கு ரிஸ்க்குன்றதும் பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்படின்றது தான் இந்த ப்ரொவிஷன். அண்ட் இதுக்கு வந்துட்டு ஒரு சில எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அக்ரிமெண்ட் பிட்வீன் த பார்ட்டிஸ். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இஃப் தேர் இஸ் எனி ஸ்பெசிஃபிக் அக்ரிமெண்ட், ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், delays in delivery due to fault. ஸோ வித்தின் ஒரு 3 daysக்குள்ளே எனக்கு டெலிவரி கேட்டிருக்காங்க, பட் என்னால் டெலிவர் பண்ண முடியல. ஸோ இந்த கேஸ்லையும் ரிஸ்க் ஆஃப் prima facie அந்த கான்செப்ட் அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னப்பா, டெலிவரி பண்ணலைன்னா உங்களால் நான் இவ்வளோ சஃபர் ஆகுறேன்ல, அதுக்கான டேமேஜஸை கொடுங்க அண்ட் அதுக்கான லாஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட கூட்ஸ் கேட்டிருக்கீங்க, நான் வந்துட்டு 2 daysல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் கொடுக்கல. ஸோ இப்போ என்ன ஆகும், நீங்கள் சஃபர் ஆகுறீங்களா, உங்களால் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அந்த லாஸ் என்னவோ அதை நான் வந்து உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ட்ரேட் கஸ்டம்ஸ். ஸோ நார்மலாகவே என்னோடய பிஸ்னஸில் நான் இந்த ரூலை வச்சுருக்கேன். டியூரிங் த ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ரிஸ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்றத என்னோட நார்மல் ப்ராக்டிஸ் தான் நான் வச்சுருக்கேன். அண்ட் ஆஃப்டர் தட் செல்லர் ரிஸ்க் இன் டிஸ்டன்ஸ் டெலிவரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து டெல்லிக்கு 2 daysல டெலிவர் பண்ணுறது அப்படின்றது பாசிபிளா, ஃப்ளைட் யூஸ் பண்ணக்கூடாது, நோ. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்குன்னு தெரிஞ்சே நான் அதை எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேஸ்லேயும் என்ன ஆகாது, ரிஸ்க் ஆஃப் prima facieன்றது ப்ராப்பர்ட்டி கூட சேர்ந்து பாஸ் ஆகாது. அண்ட் ஆஃப்டர் தட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் பை நான் ஓனர்ஸ்.
ஜென்ரலாக இப்போ நான் சேல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு நான் ஓனராக இருக்கணும். தென் ஒன்லி ஐ கேன் ஏபிள் டு சேல் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். இஃப் ஐ எம் நாட் த ஓனர் and I can't able to sell that product. கரெக்டுங்களா? ஸோ அதுதான் ஜென்ரலாக இருக்கிறது. அண்ட் இதுக்கு வந்துட்டு ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. நான் ஓனர்ஸும் அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த எக்ஸம்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஒரு ஃப்ரேஸ் சொல்லியிருக்காங்களா, நெமோ டாட் கோட் நான் ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஃப்ரேஸை பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் பண்ண தெரியும். ஓகே, அண்ட் இதோட மீனிங் என்ன, nobody can sell the goods they actually don't have. Okay, and if in case இந்த மாதிரி அவங்க ஓனரா இல்லாத goods ஏதாவது சேல் பண்றாங்க and இந்த இடத்துல proper legal ownership will not be created. கரெக்ட்டுங்களா? and பையருக்கு அந்த goods பத்தின எந்த ஒரு இதுவும் கிடையாது. புரியல. மெட்டீரியல் 25 பேஜ் தான் கொடுத்துருக்காங்களா? ஃபுல்லாக 5 யூனிட்டோ 5 யூனிட் 4 யூனிட்ஸோ இருந்துச்சு பாருங்க. அதுதான் நான் சொன்னேன். ஓகே, மோஸ்ட்லி உங்கள் புக்கில் இருக்கிறத விட நான் கொடுக்கறது பேஜஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பையருக்கு லீகலாக எந்த ஒரு ஓனர்ஷிப்பும் என்ன ஆகாது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அண்ட் இதுக்கு எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், சேல் பை அ மர்கன்டைல் ஏஜென்ட். ஸோ ஒரு ஹோல்சேலர் ரீட்டைலர் எடுத்துக்கோங்க. வாட் தே வில் டூ, தே வில் கெட் அ ப்ராடக்ட் ஃப்ரம் அ சப்ளையர் or is a manufacturer, then it will be passed through a retailer and retailer to shopkeepers and shopkeeper to customers. and இந்த இடத்துல in betweenல intermediaries இருக்காங்கல்ல, இவங்க goods ஏதாவது ஓன் பண்றாங்களா? கிடையாது. பட் அது என்ன பண்றாங்க, இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ரைட்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ he is the authorized person to do that. ஸோ இந்த கேஸில் you are the not owner, so you can't able to transfer that. இந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. அண்ட் அவங்க தான் ஓனர் அப்படின்றதுக்கு, அந்த கூட்ஸ் அவங்க கஸ்டோடியில் தான் இருக்குன்றதுக்கு there should be a proper documents. அண்ட் இதை வந்து அவங்களோட ரெகுலர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியாக அவங்க பண்ணணும். அண்ட் buyer must have good faith. அவங்க மேலே எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை அப்படின்றது இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் பை அண்ட் எஸ்டூபிள். ஸோ இப்போ இந்த கம்ப்யூட்டருக்கு நான் தான் ஓனர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் நான் என்ன சொல்கிறேன் தேர்ட் பார்ட்டிஸ் கிட்ட அப்படின்னா, சர்ஜரி தான் இந்த கம்ப்யூட்டரோட ஓனரு அண்ட் அவங்க தான் அதை வாங்கியிருக்காங்க. நான் வந்து மற்ற தேர்ட் பார்ட்டிஸ் கிட்ட சொல்கிறேன். அண்ட் வாட் தேர்ட் பார்ட்டிஸ் வில் பிலீவ், ஹீ இஸ் த ரியல் ஓனர், அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க கான்செப்ட்லையும் சேல் பை நான் ஓனர் அப்படின்ற கான்செப்ட் வில் நாட் பி அப்ளிகபிள் தேர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சேல் பை ஜாயின்ட் ஓனர்ஸ். ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு 4-5 ஓனர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேஸில் கோ ஓனர்ஸோட பெர்மிஷன் வேணும். ஸோ ABCD அண்ட் 4 பர்சன் ஒரு காரோட ஓனராக இருக்காங்க. அண்ட் இன் திஸ் கேஸ் A is ready to sell that car and A has to obtain a permission from B, C and D. So without getting a permission he can't able to sell that. ஆமா. ஸோ அதில் கண்டிஷன் பாருங்க, several owners should be there and several owners should be there in a joint owner and must have a permission of the co-owner. Co-owners-ஓட permission வாங்கிட்டு தான் நம்மளால சேல்ஸ் அப்படின்றத பண்ண முடியும். அண்ட் buyer should not have notice regarding the matter. The seller has no authority to sell. ஸோ பையருக்கு என்ன தெரியாது, இந்த மாதிரி ஏ சேல் பண்ண போகிறாங்க, ஏக்கு வந்து சேல் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி அப்படின்றது இருக்காது அப்படிங்கிறது யாருக்கு தெரியாது. பையர் ஷுட் நாட் நோ திஸ் ஃபேக்ட். அண்ட் ஆஃப்டர் தட் பையர் மஸ்ட் பர்ச்சேஸ் தி குட்ஸ் இன் அ குட் ஃபெய்த். ஸோ ஏ வந்து எனக்கு நல்லா தெரியும், ஹீ இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி தான் நான் அதை வாங்குகிறேன். ஓகேவா? ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸும் இருக்குது அப்படின்னா இந்த ரூல் அப்படின்றது அப்ளிகபிள் ஆகும்.
And next one, sale by person in possession under a voidable contract. What is meant by voidable contract? The contract become cancelable at the option of parties. Correctங்களா? And so in the case till and the contract இன்னும் close ஆகலை அப்படிங்கும்போது and அதில் இன்வால்வ் ஆகிக்கு இருக்கக்கூடிய parties என்ன பண்ணலாம்? They can transfer their title. Okay. And next one, sale by seller possession after sale. சரி. And இப்போ பைக் எல்லாமே நீங்கள் வாங்குறீங்கல்ல இஎம்ஐயில். ஸோ ஒரு இஎம்ஐ அண்ட் 2 இஎம்ஐ நான் பே பண்ணலைன்னா வாட் தே வில் டூ? பைக்கு நான் இஎம்ஐயில் வாங்கியிருக்கேன் அண்ட் ஒரு 2 இன்ஸ்டால்மெண்ட் நான் பே பண்ணியாச்சு அண்ட் ஆஃப்டர் தட் என்னால் 3 மந்த்துக்கு இன்ஸ்டால்மெண்ட்டே பே பண்ண முடியல அண்ட் இப்போ உங்களுக்கு கடன் கொடுத்த அந்த ஃபினான்ஸ் கம்பெனி இருப்பாங்கல்ல, வாட் தே வில் டூ? நோட்டீஸ் அனுப்புவாங்க. நோட்டீஸ் கொடுத்தும் நீங்கள் கட்டலை, பைக்கை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தே வில் ரீபொசஸ். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரியும் என்ன பண்ணலாம்? செல்லர் கேன் டூ தட். தேர்ட் பார்ட்டிஸுக்கு ஆஃப்டர் சேலும் அவங்க என்ன பண்ணலாம்? சேல்ஸ் அப்படின்ற இன்னொரு பார்ட்டிக்கு பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், சேல் பை பையர் இன் பொசிஷன் ஆஃப்டர் சேல். ஸோ இப்போ செல்லருக்கு என்ன கான்செப்ட் பார்த்தோம்? சேல் பண்ணதுக்கப்புறமும் அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் அப்படின்றது இருக்கும். அண்ட் இதே மாதிரி பையர் அந்த கூட்ஸை பை பண்ணுறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் பேமெண்ட் ஏதாவது பண்ணியிருக்காங்க அண்ட் அவர்கள் 90% ஆஃப் த பேமெண்ட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த கேஸில் என்ன பண்ணலாம்? அந்த செல்லர் அந்த கூட்ஸை இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கு சேல் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சேல் பை அண்ட் அன்பெய்டு செல்லர். ஸோ இப்போ நான் ஒரு ப்ராடக்டை நான் சேல் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்கான பேமெண்ட்டை யார் ரிசீவ் பண்ணலையோ, த பர்சன் ஹூ டிடன்ட் ரிசீவ் த அமௌண்ட் ஃபார் தட் பர்டிகுலர் சேல், அந்த பர்சனை என்னன்னு சொல்லுவோம்? அன்பெய்டு செல்லர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த அன்பெய்டு செல்லர் என்ன பண்ணலான்னா, தி கேன் ரீசெல் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். அண்ட் ஆஃப்டர் தட் எக்ஸம்ஷன் அண்ட் அதர் ஆக்ட். ஸோ ஒரு கூட்ஸை வந்துட்டு ஒருத்தங்க ஃபைன் பண்ணி எடுக்கிறாங்க அண்ட் பவுனி கான்செப்டில் வருது அண்ட் லிக்விடேட்டர் அண்ட் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் அண்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யாராவது ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்களுக்கு எல்லாமே என்னது? ஆக்சுவலி அவங்க ஓனர் இல்லை அப்படின்னாலும் தி கேன் சேல். ஓகேவா? அண்ட் லிக்விடேட்டர் அப்படின்றது ஒரு கம்பெனியோட அசட்ஸை சேல் பண்ணுறதுக்காக நம்ம அப்பாயிண்ட் பண்ணுற பர்சன். கரெக்டுங்களா? அண்ட் ஹீ இஸ் நாட் அ ரியல் ஓனர் தட் ஃபார் அ கம்பெனிஸ் ப்ராப்பர்ட்டி. கரெக்டா? லிக்விடேட்டர் வந்து ரியல் ஓனர் கிடையாது, பட் அவங்க சேல் பண்ணுறதுக்கான அது ஆத்தரைசேஷன் அப்படின்றது தே ஹேவ். நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? நான் இந்த கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ் முடிச்சுட்டு தென் வில் வைண்ட் அப். பேலன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு கார் வாங்க போகிறேன். நீங்கள் அந்த காரில் என்னென்ன ஐட்டம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? எனக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம். பிராண்டு, எனக்கு என்ன பிராண்டு வேணும், இது ஃபஸ்ட்டு மைண்டில் வரும். அண்ட் ஆஃப்டர் தட் ப்ரைஸ், பர்ஃபார்மன்ஸ் எப்படி சொல்லுவோம்? சிசியில் சொல்லுவோமா? இவ்வளோ சிசி இருக்கணும் அப்படின்னு we will expect. And after that இப்போ அதுதானப்பா சிசின்றது. ஓகே, ஸோ இப்போ அதை தனியாக நம்ம எழுதிக்கலாம். சிசி தனியாக அண்ட் ஸ்பீடு, மைலேஜு. ஓகேவா? அண்ட் இப்போ கார் அப்படின்னா சவுண்டு சிஸ்டம் தனியாக இருக்கும். என்னப்பா? நேவிகேஷன், மேப்பு. ஏர் பேக் லக்ஸுரி கார்ஸில். அண்ட் ஆஃப்டர் தட் கலர். பிராண்டு ஆல்ரெடி எழுதியாச்சு. ப்ரைஸும் நான் டிட்டர்மைன் பண்ணிடுவேன். எனக்கு என்ன ஸ்பீட் இவ்வளோ போகணும், மைலேஜ் எவ்வளோ வரணும், அண்ட் சன்ரூஃப். சன்ரூஃப் இருக்கணுமா வேண்டாமான்னு we will determine. அண்ட் தென் காரு ஆட்டோமேட்டிக்காக இப்போ ரன் ஆகுற மாதிரி வந்துருச்சா? அதுதான் அந்த கேட்டகரியும் நம்ம இங்கே வச்சுப்போம்.
and after that electric car also there. correct பெட்ரோல் நான் போக போறேன்னா or else electric நான் போக போறேன். சரி, இவ்ளோ காம்போனன்ட்ஸ் இருக்கு. இதில் ஒரு காரை நான் பை பண்ணும்போது என்னென்ன எனக்கு வேணும், அது இல்லைன்னா அந்த காரை நான் வாங்க மாட்டேன். பிராண்டு கன்ஃபார்மு, ப்ரைஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸில் இருக்கணும். ஆஃப்டர் தட் என்னப்பா சிசி, அது வந்து மெயின். ஸ்பீடை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபைன். கலர் அது இல்லைன்னா வாங்க மாட்டோம். அண்ட் எலக்ட்ரிக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா எலக்ட்ரிக் தான் நம்ம எடுப்போம். அண்ட் ஆட்டோமேட்டிக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் கார் தான் எடுப்போம். மேனுவல் காரை நம்ம எடுக்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக் அவ்வளோக்கா வரலை. அண்ட் பெட்ரோல் கார்ஸ் தான் இப்போது இருக்குது. அண்ட் இதே பைக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எலக்ட்ரிக் பைக்குக்கு சேஞ்ச் ஆகிட்டாங்க. பட் கார் இன்னும் அந்தளவுக்கு வரலை. சரி, அண்ட் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே இல்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த காரை நான் ஐ வில் நாட் பை தட் பர்டிகுலர் கார். கரெக்டாக? ஸோ இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல், ரைட்? ஸோ இந்த மாதிரி எசென்ஷியலாக இருக்கிறது ஒரு கான்ட்ராக்ட் நான் பண்ணணும்னா எனக்கு இது எல்லாமே எசென்ஷியல் அப்படின்னு இருக்கிறத கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், அது இல்லைன்னா அந்த கான்ட்ராக்ட் கிடையாது. அண்ட் இஃப் இன் கேஸ் இங்கே ஹைலைட் பண்ணாத ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இஃப் இன் கேஸ் சவுண்டு சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு இல்லை, நேவிகேஷன் செட்டப் இன்பில்ட்டாக வரலை, எனக்கு அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க, நான் எக்ஸ்ட்ரா காசு தரேன்னு சொல்லி கேட்கலாமா? அது இல்லைன்றதுக்காக அந்த காரை பை பண்ணாமல் இருப்பீங்களா? நோ. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது கொலாட்ரலாக சப்போர்ட்டிவாக இருக்கிறது எல்லாமே வாரண்டி அப்படின்னு சொல்லுவோம். அது என்னோட மெயின் பர்பஸாக இருந்துச்சுன்னா தட் இஸ் அ கண்டிஷன். அண்ட் இஃப் இட் இஸ் சப்போர்ட்டிவ் ஆர் கொலாட்ரல் தட் இஸ் கால்ட் ஆஸ் வாரண்டிஸ். ஓகே, ஈஸியாக புரிஞ்சா அப்போ? And tell me now, what is the difference between condition and warranty? Condition and warranty ku enna difference? It is very very essential. If it is not that, I can cancel that contract. And warranty? Okay. Okay. So it is a collateral or supportive to the main purpose, and if it is not there abdina, I can claim for the damages. So the rectify பண்ணி தான் என்னால் வாங்க முடியும், and I can't cancel the contract. சரிங்களா? ஏன்னா ஏதாவது ஒரு பார்ட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா எனக்கு அது ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணி கொடுப்பாங்க. ரமே ரைட்? ஃபுல்லாக ஒர்க் ஆகலைன்னா they will replace. அண்ட் இதே மாதிரி ஒரு பார்ட்டு மட்டும்தான் ஒர்க் ஆகலைன்னா அதை மட்டும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வாரண்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அண்ட் இதில் எந்த ஒரு பார்ட்டி அஃபெக்ட் ஆகுறாங்களோ அவங்க என்ன பண்ணிக்கலாம், they can cancel the contract. அண்ட் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டிஷன் ப்ரீச் ஆகிறத வாரண்டியாகவும் ட்ரீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ கார் நான் வாங்குகிறேன் அண்ட் நான் காரோட கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலருன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்க்ராட்ச் ஆன இடத்துல மட்டும் பெயிண்ட் பண்ணி கொடுப்பாங்க, ஃபுல் காரையே மாற்றி கொடுக்க மாட்டாங்க. ஆம் ஐ ரைட்? ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், ப்ரீச் ஆஃப் கண்டிஷனை ப்ரீச் ஆஃப் வாரண்டியாக ட்ரீட் பண்ணிவிட்டு டேமேஜஸ் மட்டும் கொடுப்போம். நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், சரியா? அண்ட் நம்மளே வாலண்டரியாக பிடிச்சி பண்ணிட்டு போய் கேட்டால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கொடுக்க மாட்டான். அதுதான் உண்மை. என்னப்பா? ஒன் செகண்ட். அண்ட் இதுவே பிரீச் ஆஃப் வாரண்டியை பிரீச் ஆஃப் கண்டிஷனாக நம்மளால் ட்ரீட் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அண்ட் நவ் இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டெஃபினிஷனை ரீட் அவுட் பண்ணுங்கள். A condition is a stipulation essential to that main purpose. அது இல்லைன்னா எனக்கு அந்த செயலே நடக்காது. And if in case ஏதாவது breach ஆகுது அப்படின்னா the aggrieved party can claim a repudiate the contract. And it is very very essential element also. ஓகேங்களா? And இதில் breach ஆச்சு அப்படின்னா என்னென்ன ரெமடிஸ் இருக்குது? First one, they can cancel a contract and they can claim a damages also. And இப்போ warranty பாருங்க, it is collateral to the main purpose, and if in case there is any breach they can claim for damages alone. And next one, when is condition treated as warranty அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிளும் நான் முதல்ல சொல்லிட்டேன் இல்லையா? ஓகே, so now read this. A condition is an essential term of the contract. If it is not fulfilled,
buyer normally can cancel the contract. And some situations என்ன ஆகும், அந்த பிரீச் நடந்திருக்கிறத அவங்க வாரண்டியாக ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான கிளைமை மட்டும் வாங்கிப்பாங்க. அண்ட் இது எந்தெந்த கேசஸில் நடக்கும் அப்படின்றத தான் இங்கே ஒரு 4 கேஸஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பையர் வேவ்ஸ் த கண்டிஷன். ஸோ பையர் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எனக்கு இந்த மாதிரி இதை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க கண்டிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் ஒன், பையர் அக்செப்ட் த குட்ஸ். பையர் என்ன பண்ணிக்கலாம், என்னோட அது வெரி வெரி எசென்ஷியல் எலமெண்ட்டாக இருக்கும், அண்ட் அது இல்லைன்னா அந்த காரை நான் வாங்க மாட்டேன், பட் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த கண்டிஷனை நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி. அண்ட் கான்ட்ராக்டில் சொல்லியிருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆர் அலோவிங் அண்ட் லீகல் எக்ஸ்கியூசஸ் ஆர் தேர், லாவில் ஏதாவது ஒரு இம்பாசிபிலிட்டி அப்படின்றது க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த 4 சுச்சுவேஷன்லையும் breach of condition will be treated as breach of warranty. Next one, remedies available to the buyer for breach. So already we know that. And அதுக்கான price என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிக்கலாம், claim பண்ணி வாங்கிக்கலாம் if price is not there அப்படின்னா. And damages ஏதாவது ஆயிருக்கு and compensation ஏதாவது வேணும் அப்படின்னா அதையும் அவங்க வாங்கிக்கலாம். And if it's become impossible due to the legal reasons, ஸோ இந்த இடத்துல செல்லர் கேன் டேக் அன் ஆக்ஷன். ஸோ இந்த சுச்சுவேஷனை என்னால் அவாய்ட் பண்ணவே முடியாது, கரெக்டுங்களா? எய்தர் பையர் ஆர் எல் செல்லர் என்ன பண்ணலாம், அதுக்கு ரிலேட்டடான ஆக்ஷன்ஸ் அப்படின்றத எடுக்கலாம். பட் லீகலாக தேர் இஸ் நோ ரெமெடி ஃபார் திஸ், பிகாஸ் லாலே அது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இதனால நீங்கள் சஃபர் ஆகுறீங்கன்னா லால ரெமெடி இருக்குமா? இட் இஸ் நாட் தேட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கான்சிக்வன்சஸ் ஆஃப் பிரீச் ஆஃப் வாரண்டி. ஸோ அந்த பிரீச் ஆஃப் வாரண்டி வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ பையர் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்கு, அதுக்கான காம்பன்சேஷன் கொடுங்க, ஆர்எல்ஸ் டேமேஜை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தே கேன் கிளைம். ஓகேங்களா? அண்ட் வாரண்டியில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. மிக்சியை வாங்கிட்டு நானே கொண்டு போய் உடச்சி இது உடஞ்சிருச்சு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க நம்புவாங்களா? தே வில் நாட் பிலீவ் தட். ஸோ இந்த கேஸில் எனக்கு அதை சரி பண்ணி கொடுப்பாங்களா? பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஓகே, லேட்டராக அதை கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் ஃபோர்ஜரி பண்ணி வாங்கிட்டீங்கன்னு அது ஒரு இதாகும். அண்ட் இப்போ லேப்டாப்பில் இருக்க கீஸ் நார்மலாக அதே வந்து கொஞ்சம் மேலே வந்துருந்துச்சு, ஆர்எல்ஸ் ஒரு பார்ட் மட்டும் ரொம்ப உள்ளே போயிருக்கு, இந்த கீ சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாரண்டி இருந்துச்சுன்னா வாரண்டி கிளைம் பண்ணி அந்த பர்டிகுலர் கீபோர்டையே நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். அண்ட் இஃப் இன் கேஸ் அதே வந்துட்டு ஒரு பார்ட்டை மட்டும் அப்படியே ஃபுல்லாக மேலே தூக்கிட்டு வந்துருச்சு, கேன்ற லெட்டர் மட்டும் அப்படியே ஃபுல்லாக மேலே வந்திருக்கு, அப்போ அந்த கேஸில் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்மளா இழுத்து உடச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ தே வில் நாட் கிவ். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் இம்ப்ளாய்டு கண்டிஷன் அண்டர் செக்ஷன் 14 to 17. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், கண்டிஷன் ஆஸ் டு டைட்டில். அந்த கூட்ஸை வாங்கும்போது இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டைட்டில் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். இந்த கூட்ஸ் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த கண்டிஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். அண்ட் செகண்ட் ஒன், கண்டிஷன் ஆஸ் டு டிஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த கூட்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்கணும், குவான்டிட்டி என்ன, இதெல்லாமே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், condition of quality or fitness. So if in case buyer வந்துட்டு ஃபுல்லாக செக் பண்ண முடியல, பல்காக அவங்க 500 kgs அந்த மாதிரி வாங்குறாங்க, ஒரு கேஜியும் தனியாக எடுத்து செக் பண்ண முடியாது, கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி கேஸில் the buyer should be aware about it. ஸோ அதுக்கு தான் டாக்ட்ரின் ஆஃப் கேவட் எம்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டே வச்சுருக்காங்க, let the buyer be aware அப்படின்றது தான். நான் வந்து ஏமாந்து ஒரு பொருளை வாங்கிட்டு செல்லர் மேலே என்னால் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியாது. ஓகே? அண்ட் buyer has to verify that whether goods are in a good quality or not. அண்ட் நான் என்ன பர்பஸ்க்காக நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், அந்த பர்பஸ் அந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அண்ட் ஆஃப்டர் தட் நார்மல் அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை தான் அவங்க பண்ணுறாங்களா, அண்ட் பிராண்டிங் ஆஸ்பெக்டில் தே ஷுட் நாட் கோ. சரிங்களா? And next one, sale by sample.
சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா அரிசி நம்ம 25 kgs 50 kgs ஒன்றா வாங்கும்போது ஃபஸ்ட்டு சாம்பிள் ஒரு 1 kg அந்த மாதிரி வாங்கி பார்த்துட்டு அதை குக் பண்ணி பார்த்துட்டு அது ஓகே அப்படின்னா தான் தென் வில் பை. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி கேஸில் சாம்பிளுக்கு ஹை குவாலிட்டி ரைஸை கொடுத்துட்டு அண்ட் பல்காக நான் வாங்கும்போது லோ குவாலிட்டியை கொடுக்கக்கூடாது. சாம்பிள் என்ன கொடுத்தாங்களோ அதே தான் ஆக்சுவல்லையும் இருக்கணும். சரிங்களா? என்னென்ன கண்டிஷன்? Condition as to title, condition as to description and quality or fitness, and after that sale by sample. இந்த 4 கண்டிஷனும் இன்பில்ட்டா இருக்கணும். இது டைரக்டா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஜஸ்ட் ரீட் பண்ணலாமா? So next one, types of implied warranty. So first பார்த்தது என்ன? implied condition and implied warranty க்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்லிருக்காங்க. So first one, warranty of quiet possession. So if in case நான் செல்ல தான் பிலீவ் பண்ணி தான் நான் வாங்குறேன், he is the real owner அப்படின்னு சொல்லிட்டேன், but exactly he is not the owner and now the buyer is suffering. ஸோ அவங்க வந்து ரியல் ஓனர் கிடையாது அண்ட் ரியல் ஓனர் என்ன பண்ணிட்டாங்க, கூட்ஸை வந்து பையர் கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த கேஸில் யார் சஃபர் ஆகிறது? த பையர் இஸ் suffering from enjoying that quiet possession. So இந்த கேஸில் என்ன பண்ணிக்கலாம்? buyer can sue against the seller. ஸோ இந்த மாதிரி டேமேஜஸ் இருக்குது அண்ட் அதுக்கான அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு they can ask. And next one, warranty of free from encumbrance. So it is nothing but charges, mortgage அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஒரு கூட்ஸை நான் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு நான் சேல் பண்ணுறேங்கும் போது அதை எந்த வகையிலையும் ஒரு மார்டேஜோ பிளட்ஜ்லையோ இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் அடுத்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், வாரண்டி ஆஸ் டு குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ் பை த யூசேஜ் ஆஃப் ட்ரேட். ஸோ இந்த குவாலிட்டி அண்ட் ப்ராப்பர் ஃபிட்னஸ் அப்படின்றது இருக்கணும். ஸோ இதை வந்து டிஃபால்ட்டாக இந்த மாதிரி தான் இருக்கணும்னு யாரும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அண்ட் செல்லர் ஹேஸ் டு டிட்டர்மைன் திஸ். அண்ட் ஆஃப்டர் தட் வாரண்டி டு டிஸ்க்ளோஸ் டேஞ்சரஸ் மேட்டர் ஆஃப் குட்ஸ். இப்போ நான் ஏதாவது ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன்னா அதை பார்த்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற டிஸ்க்ளோஷர் செல்லர் ஹேஸ் டு கிவ் டு த பையர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா? நெக்ஸ்ட் ஒன், டாக்ட்ரின் ஆஃப் கேவட் எம்டாக். ஸோ வாட் இட் மீன்ஸ், லெட் த பையர் பி அவேர். ஸோ ஒரு கூட்ஸை வாங்கும்போது நான் தான் அதை ஃபுல்லாக எக்ஸாமைன் பண்ணிவிட்டு நான் வாங்கணும். அண்ட் இஃப் இன் கேஸ் நான் வந்து ஏதாவது ஒரு ஏமாந்து வாங்கிட்டு ஐ கான்ட் பிளேம் த செல்லர். சரிங்களா? அண்ட் இதுக்காக தான் ஒரு கேஸ் ஸ்டடி வாட் வெர்சஸ் ஹாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வந்துட்டு எந்த ப்ரொவிஷன் கூட மேட்ச் ஆகும் அப்படின்னா செக்ஷன் 16 ஆஃப் த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். ஸோ இங்கே ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஒரு சில பண்ணிங்க எல்லாத்தையுமே சேல் பண்ணுறாங்க, பட் அது வந்து ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூவில் இருக்குது. இதை தெரியாமல் பையர் அந்த பிக்ஸ் எல்லாத்தையுமே பை பண்ணிடுறாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் கொஞ்ச நாள் கழித்து அது எல்லாமே டெத் ஆகிடுது. இந்த இடத்துல யார் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கியிருக்கணும்? பையர் தான். வெதர் அந்த ஃபிக்குக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா? ஸோ இங்கே வந்து டைஃபாய்டு ஃபீவர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பையர் தான் எக்ஸாமைன் பண்ணிட்டு வாங்கியிருக்கணும். அண்ட் காம்பன்சேஷனுக்காக தான் கோர்ட்டில் கேஸ் அப்படின்றத ஃபைல் பண்ணுறாங்க. அண்ட் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, லெட் த பையர் அவேர் பி அவேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட். என்னப்பா? நோ. இஃப் இன்கேஸ் செல்லரே என்கிட்ட மாற்றி கொடுத்தாலும் நான் தான் அதை கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கணும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கும்போது நீங்கள் தான் அதை கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கியிருக்கணும். ஸோ இன் திஸ் கேஸ் செல்லர் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு தே ஃபினிஷ் திஸ் கேஸ். அண்ட் மேலே நம்ம இப்போ ஒரு ரூல் பார்த்தோம் இல்லையா, லெட் த பையர் பி அவேர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த கான்செப்ட் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய 4 சிச்சுவேஷன்ஸ்லையும் அப்ளிகபிள் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஒன், buyer purpose is known. For example, I am going to buy a new printer for my home purpose. சரிங்களா? அண்ட் எனக்கு சேல் பண்ணக்கூடிய செல்லர் என்ன பண்ணணும், ஹோம் பர்பஸ்க்கு எது ஆப்டாக இருக்குமோ அதுதான் கொடுக்கணும். அவங்க இதே வந்து லேசர் பிரிண்டர் கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் மீ. கரெக்டுங்களா? லேசர்னால் நம்ம கண்டினியூஸாக பிரிண்ட் எடுத்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் கூட்ஸை சஜஸ்ட் பண்ணணும். ஓகே. அண்ட் ஆஃப்டர் தட் மெர்கன்டபிள் குவாலிட்டி. ஸோ அவங்க என்ன குவாலிட்டிக்கு அவங்க கேட்டாங்களோ அண்ட் அதே மாதிரி பையர் கொடுக்கணும். அண்ட் நார்மலாக அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்.
இஃப் இன் கேஸ் அவங்க எக்ஸாமைன் பண்ணும்போது எந்த டிஃபெக்ட்ஸும் கண்டுபிடிக்க முடியல, ஸோ இந்த மாதிரி கேஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கேஸில் டாக்ட்ரின் ஆஃப் கேவடெம்டர் அந்த கான்செப்ட் அப்ளிகபிள் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் ட்ரேட் யூசேஜ் அண்ட் காமன் பர்பஸ். ஸோ அவங்க ரெகுலராக இதே தான் பர்பஸாக வச்சுருக்காங்க, அண்ட் இது காமன் பர்பஸ், இந்த மாதிரி இருக்கும்போதும் லெட் த பையர் பி அவேர் அப்படின்ற கான்செப்ட் வராது. அண்ட் இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹாட் வாட்டர் பாட்டில் ஷுட் பி சேஃப் ஃபார் ஹோல்டிங் ஹாட் வாட்டர் and thermometer should work for measuring temperature. ஸோ ஒரு ஹாட் வாட்டரை நான் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இஸ் நாட் சேஃப். இது காமனாக நம்ம செட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இதை வந்து டைரெக்டாக என்கிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டாக்ட்ரின் ஆஃப் கேவடெம்டர் will not be applicable. And last one, express warranties versus implied warranties. What is meant by express and what is meant by implied? It is directly given and implied indirect. And இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க, if the seller provides an explicit warranty it does not automatically override an implied warranty. ஸோ அவங்க டைரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்காக இன்டைரக்டாக கொடுக்கணுன்ற விஷயத்த அது ஓவர்ரைட் பண்ணாது. ஓகேங்களா?